ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளேட் டெக்கரேஷன் பற்றிங்க. வெட்டிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நமக்கு வந்து நிறைய பிளேட் டெக்கரேஷன் ஆர்டர்ஸ் வந்து எல்லா பக்கம் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நமக்கு வந்து பியூபர்ட்டி ஆர்டர் தாங்க, அதைத்தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நம்ம ரெடி பண்ணுறதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நிறைய பிளேட் டெக்கரேஷன் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. லிஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு இப்படி தான் வேணும், இவ்வளோ பொருட்கள் வேணுன்றதை நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கான்செப்டில் பண்ணலான்னு சொல்லி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பைனாப்பிளுமே வந்து எல்லோ அண்ட் பர்பிள் கான்செப்டில் வந்து நான் பண்ணலான்னு சொல்லி பெயிண்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர்ஸில் இருந்ததுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். தேங்காய் வந்து கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி 5 or 7 வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டாக ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்தாலும் சரிங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாமே வந்து நம்ம டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்கிற லொக்கேஷன் பொறுத்து நாங்கள் இங்கே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெலிவரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் செஞ்சும் கொடுக்குறோம். இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்மக்கிட்ட பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது, பண்ணி கொடுக்கலாம். 13 பிளேட்ஸில் இருந்து 101 பிளேட்ஸ் வரைக்குமே வந்து பேக்கேஜஸ் இருக்குங்க. எவ்வளோ பிளேட்ஸ் சொன்னாலுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃபைபர், ஜெர்மன் சில்வர், வுடன் ஹேம்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பிளேட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனாக எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம். பிளேட் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்துக்குவோம். ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துக்கே வந்து டெலிவரும் பண்ணிடுவோங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்மக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 21 பிளேட்ஸ் கொண்ட பேக்கேஜஸ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா 21 பிளேட்ஸ், திங்ஸ், டெக்கரேஷன், அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தீம் போர்ட்ஸ் அண்ட் செட்டப்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஷவர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவண்டி, தொட்டில், அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு ரெட் ரோஸ் பேஸ்கெட், மாமி டு பி, டாடி டு பி, அந்த மாதிரி அக்ரிலிக் போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுமே ஒரு ரெட் ரோஸ் பிளேட்டர் தான். இது வந்து பொண்ணோட பேர் போட்டு ஹர்ஷினி, அவங்க பேர் போட்டு பியூபர்ட்டி அப்படின்னு போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். பேஸ்கெட் வந்து என்ன கலரில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரோஸ் பேஸ்கெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து கேட்டு வராங்க. இன்றைக்கி வந்து ரெட் ரோஸ் பேஸ்கெட் ஹர்ஷினிஸ் பியூபர்ட்டின்னு போட்டு பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் தி பிளேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூபர்ட்டி பொண்ணுக்காக ஒரு பிளேட் வந்து செப்பரேட்டாக சீப்பு, கண்ணாடி அதெல்லாம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஆப்பிள். இன்றைக்கி வந்து நம்ம 13 பிளேட்ஸ் ப்ளஸ் அசசரிஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு கலரில் வந்து தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு ஆர்டருங்க. அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்ஸுங்க. ஒரு சிலர் வந்து பைனாப்பிள் தேங்காய்க்கெல்லாம் வந்து கலர் அடிக்காமல் நேச்சுரலாக வந்து பண்ணலாமான்லாம் கேட்குறீங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் அது தகுந்த மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோங்க. எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்குறது ஸ்டேஜ் அண்ட் அது சார்ந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிளையே வந்து நோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ பிளேட் டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ நாங்கள் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் போகிற வழியில். ஸோ அங்கே தான் வந்து டெலிவரி கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஈவினிங் சீர் ஃபங்க்ஷனுங்க. நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டு எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நம்ம வந்து ஃபங்க்ஷன் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே வந்தாச்சு. ஸோ அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வைக்க முடியும்னு சொல்லி. பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வந்து ரொம்ப சப்டிலாக ஒரு மேட் ஃபினிஷாக லைட்டாக பர்பிள் ஷேடு வர மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அழகாக அடுக்கி வச்சாச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சப்பரம் அவ்வளோ அழகாக இருந்தது முன்னாடி வச்சுருந்தப்போ. ஸோ வெற்றிலை விநாயகர் நம்ம பண்ணுறதுலேயே வந்து இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணுறது வெற்றிலை விநாயகருங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் ரெட் பிளேட்டர், அதுக்கப்புறமா இது. ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி ரோலாம் அழகாக ஸ்டாண்டு கொடுத்து கொஞ்சம் ஹைட்டாக காட்டியிருக்கோம். பியூபர்ட்டி அப்படிங்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து ரெடி ஆகிற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஓலை குடிசை. இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோங்க. மேக்ஸிமம் இப்போ நாங்கள் எடுக்கிற எல்லா பியூபர்ட்டி ஆர்டருக்குமே அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டேஜோட ஃபைனல் அவுட்லுக் வந்து நம்ம பார்த்துடலாம். குத்து விளக்கு எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அக்ரிலிக் மிரர் பார்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோங்க. ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக வந்திருந்தது அப்படின்னு சொல்லி கஸ்டமரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து 2 நாள் கழித்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணி ஃபீட்பேக் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும்போது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்குவோங்க. இப்போ வந்து 4 hours ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் முடிய வரைக்குமே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி திங்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவோம். டெலிவரியும் நம்மளே கொடுத்துட்றோம், ரிட்டன் பிக்கப்பும் வந்து நம்மளே பண்ணிக்கிறோங்க. லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். என்ன மாதிரி சொன்னாலும் நம்ம வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ உங்கள் வீட்டு விசேஷம்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பிளேட் டெக்கரேஷன் வந்து பண்ணி கொடுத்துர்லாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கெல்லாம் வந்து நான் பிங்க் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Surya.